நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை ஒரு நிமிடம் பின்னோக்கி பாருங்கள். நீங்கள் சந்தித்த அவமானங்கள், பண இழப்புகள் அல்லது உறவு முறிவுகள், இவற்றில் பெரும்பாலானவை உங்கள் வார்த்தைகளால் வந்தவை என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? ஆச்சாரிய சாணக்கியர் 2300 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார், தன் நாவை கட்டுப்படுத்த தெரியாதவன் தன் அழிவை தானே தேடிக்கொள்கிறான். இன்று நாம் பார்க்க போகும் இந்த உரையாடல் உங்கள் வாழ்வையே மாற்றப்போகும் ஒரு ராஜதந்திர பாடம். உங்கள் ஆற்றலை உறிஞ்சும் 6 வகை நச்சு மனிதர்களை இன்று அடையாளம் காட்டப் போகிறேன். இவர்களிடம் நீங்கள் காட்டும் மௌனம்தான் உங்கள் கௌரவத்தை காக்கும் கேடயம். வாருங்கள், அந்த ரகசிய பக்கங்களுக்குள் செல்வோம். 1. அகங்காரம் பிடித்தவர்கள். விவாதத்தை தவிர்ப்பதே வெற்றி. நண்பர்களே, சாணக்கியர் தனது நீதி சாஸ்திரத்தில் ஒரு வியக்கத்தக்க உண்மையை சொல்கிறார். ஒரு முட்டாள் தன்னை அறிவாளி என்று நிரூபிக்க கத்துவான். ஆனால் ஒரு அறிவாளி மௌனமாக இருப்பதன் மூலம் மகுடம் சூடுவான். இந்த முதல் வகை மனிதர்கள் அகங்காரிகள். இவர்களிடம் பேசுவது என்பது ஒரு கத்தி மீது நடப்பதற்கு சமம். இவர்களுக்கு ஒரு விசித்திரமான நோய் இருக்கிறது. அதற்கு பெயர் நான் மட்டுமே அறிவாளி. நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அதைவிட பெரிய விஷயம் எனக்கு தெரியும் என்று மாறுதட்டுவார்கள். இவர்களிடம் நீங்கள் வாதிடத் தொடங்கினால் அங்கேயே நீங்கள் உங்கள் முதல் தோல்வியை தழுவுகிறீர்கள். ஏன் இவர்களிடம் மௌனமாக இருக்க வேண்டும்? சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை சொல்கிறார். அழுக்கு நிறைந்த ஒரு குட்டையில் கல்லை எறிந்தால் அந்த அழுக்கு உங்கள் முகத்தில் தான் படும். ஒரு அகங்காரியிடம் நீங்கள் நியாயம் பேசினால் அவர் தன் தவறுகளை மறைக்க உங்களை இன்னும் மோசமாக காயப்படுத்துவார். உங்கள் ஆற்றலையும் உங்கள் நேரத்தையும் அந்த சாக்கடையில் வீணாக்காதீர்கள். ஒரு முறை ஒரு சிங்கம் காட்டில் தூங்கிக் கொண்டிருந்தது. ஒரு சிறிய கொசு அதன் காதருகே வந்து, நான் தான் உன்னை விட பலசாலி, என்னோடு சண்டைக்கு வரியா என்று சத்தம் போட்டது. சிங்கம் கண்கூட திறக்கவில்லை, அமைதியாக இருந்தது. கொசு கத்திக்கொண்டே இருந்தது. சிங்கம் ஒரு முறை பலமாக கொட்டாவி விட்டது. அந்த வேகத்திலேயே கொசு எங்கோ பறந்து போய் விழுந்தது. சிங்கம் கொசுவிடம், நான் உன்னை விட பெரியவன் என்று விளக்கம் சொல்லவில்லை. அது காட்டிய மௌனம்தான் அதன் பலம். அதுபோல அகங்காரிகள் உங்களை சீண்டும் போது அவர்களை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை மட்டும் வீசுங்கள். உன் முட்டாள்தனத்தை நினைத்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது என்பதுதான் அந்த சிரிப்பின் ரகசிய மொழி. அவர்களிடம் விவாதிப்பதை நிறுத்துங்கள். உங்கள் மௌனம் அவர்களுக்கு ஒரு கண்ணாடியாக இருக்கட்டும். அதில் அவர்கள் தங்களின் சிறுபிள்ளைத்தனத்தை பார்த்து அவர்களே எரிச்சல் அடையட்டும். உங்கள் மதிப்பு உங்களுக்கு தெரியும் போது யாரிடமும் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. மௌனமாக இருங்கள், மகா வலிமையுடன் வாழுங்கள். இரட்டை வேடம் போடும் எட்டப்பன்கள், உங்கள் முதுகில் குத்தும் நிழல்கள். நண்பர்களே, உங்கள் எதிரியை விட 1000 மடங்கு ஆபத்தானவன் யார் தெரியுமா? உங்கள் நண்பனைப் போலவே வேடம் போட்டு உங்கள் அருகிலேயே இருப்பவன்தான். இவர்களைத்தான் சாணக்கியர் விஷக்கும்பம் பயோமுகம் என்கிறார். அதாவது மேலே பால் ஊற்றப்பட்டு உள்ளே கொடிய விஷம் நிறைந்த ஒரு பானை. இவர்களை தொடுவது கூட உங்களை அழித்துவிடும். இவர்கள் எப்போதுமே உங்கள் முகத்தை பார்த்து புன்னகைப்பார்கள். நீதான் என் உயிர் நண்பன் என்று உங்களை வானளவு புகழ்வார்கள். ஆனால் அவர்கள் கையில் வைத்திருப்பது பூக்கள் அல்ல, உங்களை குத்துவதற்கான விஷ ஈட்டிகள். இவர்களை அடையாளம் காண்பது எப்படி? இவர்களிடம் 3 முக்கிய அறிகுறிகள் இருக்கும். 1. அளவுக்கு அதிகமான புகழ். நீங்கள் ஒரு சாதாரண துரும்பை அசைத்தாலும் நீ ஒரு மாவீரன் என்று உங்களை புகழ்ந்து தள்ளுவார்கள். கவனமாக இருங்கள். ஒருவன் உங்களை அளவுக்கு அதிகமாக புகழ்கிறான் என்றால் அவன் உங்களிடமிருந்து எதையோ எதிர்பார்க்கிறான் அல்லது உங்களை ஏமாற்றப் போகிறான் என்ற அர்த்தம். 2. ரகசியங்களை வேட்டையாடுதல். இவர்கள் எப்போதுமே உங்களிடம் ரகசியங்களை பிடுங்க பார்ப்பார்கள். மச்சா, நம்ம 2 பேருக்குள்ளதான் இது இருக்கணும், சொல்லு என்று ஆரம்பிப்பார்கள். உங்கள் ரகசியம் உங்கள் நாவிற்குள் இருக்கும் வரை நீங்கள் ராஜா. அது வெளியே வந்துவிட்டால் நீங்கள் இவர்களின் அடிமை. 3. மற்றவர்களை பற்றி உங்களிடம் புறம் பேசுதல். உங்களிடம் வந்து வேறொருவரை பற்றி தப்பாக பேசுகிறார்கள் என்றால் நிச்சயமாக வேறொருவரிடம் சென்று உங்களை பற்றியும் தப்பாக பேசுவார்கள். ஒரு வரலாற்று பாடம். வரலாற்றில் துரோகம் எப்போதும் தூரத்திலிருந்து வந்ததில்லை, அது எப்போதும் நம் பக்கத்திலிருந்து, அதாவது நாம் யாரை மிக அதிகமாக நம்புகிறோமோ அவரிடமிருந்தே வரும்.
உங்கள் பலவீனங்களை யாரிடம் கொட்டுகிறீர்கள் என்பதில் மிக எச்சரிக்கையாக இருங்கள். சாணக்கியரின் பாதுகாப்பு வியூகம். இவர்களிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி எல்லைகளை வகுத்தல், செட்டிங் பவுண்டரிஸ். இவர்களிடம் சிரித்து பேசுங்கள், ஆனால் உங்கள் இதயத்தை திறந்து வைக்காதீர்கள். உங்கள் கனவு, உங்கள் வருமானம், உங்கள் குடும்ப பிரச்சனை, இந்த மூன்றையும் இவர்களிடம் ஒருபோதும் சொல்லாதீர்கள். உங்கள் மௌனம் அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கட்டும். ஒரு துரோகியை மன்னிப்பது என்பது உங்களை கடித்த பாம்பிற்கு மீண்டும் பால் ஊற்றுவதற்கு சமம். இவர்களிடம் மௌனமாக இருங்கள். உங்கள் ரகசியங்களை காத்து வெற்றி பெறுங்கள். 3. எதிர்மறை மனிதர்கள். உங்கள் கனவுகளை கொள்ளும் எனர்ஜி வேம்பயர்ஸ். நண்பர்களே, நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? சில மனிதர்களிடம் பேசிவிட்டு வந்த பிறகு நீங்கள் மிகவும் சோர்வாக உணர்வீர்கள். உங்கள் உற்சாகமெல்லாம் காணாமல் போயிருக்கும். இவர்களைத்தான் நவீன உளவியல் எனர்ஜி வேம்பயர்ஸ் என்கிறது. அதாவது உங்கள் நேர்மறை எண்ணங்களை உறிஞ்சி குடிக்கும் மனிதர்கள். இவர்களிடம் நீங்கள் ஒரு புதிய பிசினஸ் யோசனையை சொன்னால், மச்சா இதெல்லாம் இப்போ சரிப்பட்டு வராது, ஏற்கனவே 10 பேர் பண்ணி லாஸ் ஆகிட்டாங்க என்று உங்கள் ஆர்வத்தில் கொதிக்கும் நீரை ஊற்றுவார்கள். இவர்களின் இயல்பு என்ன? சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த உண்மையை சொன்னார். அழுக்கான ஆசனத்தின் மீது ஒருவன் அமர்ந்தால் அவனது உடையும் அழுக்காகும். அதுபோல எதிர்மறை எண்ணம் கொண்டவனுடன் பேசினால் உன் புத்தியும் அழுக்காகும். இவர்களின் உலகம் எப்போதுமே இருட்டாகத்தான் இருக்கும். இவர்களுக்கு வாய்ப்புகளில் உள்ள தடைகள் மட்டுமே தெரியும். உங்களுக்கு தடைகளில் வாய்ப்புகள் தெரியும். ஒரு படிப்பினை கதை. ஒரு காட்டில் 2 தவளைகள் பள்ளத்தில் விழுந்துவிட்டன. மேலே இருந்த மற்ற தவளைகள் கத்தின, வெளியே வரவே முடியாது என்று. முதல் தவளை அதை கேட்டு முயற்சியை கைவிட்டு அங்கேயே இறந்து போனது. ஆனால் 2வது தவளை விடாமல் குதித்து வெளியே வந்தது. ஏன் தெரியுமா? அந்த தவளை செவிடு. மேலே இருந்தவர்கள் கத்துவதை என்னை உற்சாகப்படுத்துகிறார்கள் என்று தவறாக புரிந்து கொண்டு முழு பலத்துடன் குதித்து மேலே வந்தது. பாடம்: எதிர்மறை மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கும் போது நீங்கள் அந்த செவிட்டு தவளையைப் போல மாற வேண்டும். அவர்களின் முடியாது என்ற சொற்களை உங்கள் காதுக்குள் அனுமதிக்காதீர்கள். சாணக்கியரின் தீர்வு: இவர்களிடம் விவாதிக்காதீர்கள். உலகம் கெட்டு போயிருக்கு என்று அவர்கள் சொன்னால் சரிங்க என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள். உங்கள் கனவுகளை பற்றி இவர்களிடம் ஒருபோதும் பேசாதீர்கள். உங்கள் இலட்சியங்கள் ஒரு ரகசிய விதையை போன்றது, அதை சாக்கடையில் வீசாதீர்கள். உங்கள் உற்சாகம்தான் உங்கள் வெற்றியின் எரிபொருள், அதை இவர்களிடம் பறிகொடுக்காதீர்கள். மௌனமாக இருங்கள். உங்கள் வளர்ச்சி இவர்களுக்கு பதிலாக அமையட்டும். 4. நன்றி கெட்டவர்கள். பாறை மேல் பெய்த மழையாக மாறாதீர்கள். நண்பர்களே, வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் மிக கொடுமையான வலி எது தெரியுமா? எதிரி கொடுக்கும்படி அல்ல, நாம் கையை பிடித்து தூக்கிவிட்ட ஒருவன் அவன் கரை சேர்ந்தவுடன் நம் கையையே வெட்ட நினைப்பதுதான். இவர்களைத்தான் சாணக்கியர் கிருதக்னன், அதாவது நன்றி மறந்தவர்கள் என்கிறார். இவர்கள் கஷ்டப்பட்ட போது உங்கள் பணத்தை கொடுத்திருப்பீர்கள். தூக்கம் இல்லாமல் அவர்களுக்கு துணை நின்றிருப்பீர்கள். ஆனால் இன்று அவர்கள் ஒரு நிலையில் அமர்ந்திருக்கும் போது, நீ என்ன எனக்கு பெருசா செஞ்சிட்ட என்று ஒற்றை வரியில் கொச்சைப்படுத்துவார்கள். ஏன் இவர்களிடம் நியாயம் கேட்கக்கூடாது? நம்மில் பலர் செய்யும் தவறு. அவர்களிடம் போய், அன்னைக்கு நான் உனக்கு அப்படி உதவினேனே, ஏன் இப்படி பண்ற என்று ஆதங்கப்படுவதுதான். சாணக்கியர் சொல்கிறார், நன்றி கெட்டவனிடம் நியாயம் பேசுவது செவிடன் காதில் சங்கு ஊதுவதற்கு சமம். அவன் தன் தவறை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டான். மாறாக உங்களை இன்னும் அதிகமாக காயப்படுத்துவான். ஒரு படிப்பினை கதை. சாணக்கியர் ஒரு கதையை அடிக்கடி சொல்வார். கடும் குளிரில் உயிருக்கு ஊசலாடிய ஒரு பாம்பை ஒரு விவசாயி எடுத்து தன் மடியில் வைத்து சூடு கொடுத்து காப்பாற்றினான். உயிர் வந்தவுடன் அந்த பாம்பு என்ன செய்தது தெரியுமா? தன்னை தூக்கி மடியில் வைத்த விவசாயியையே கொத்தியது. விவசாயி சாகும்போது கேட்டான், உனக்கு உயிர் கொடுத்தேனே, ஏன் என்னை கடித்தாய்? பாம்பு சொன்னது, நீ எனக்கு உதவி செய்திருக்கலாம், ஆனால் கடிப்பது என் குணம். உன் உதவிக்காக என் சுயரூபத்தை நான் மாற்றிக்கொள்ள முடியாது. பாடம்: உதவி செய்வது உங்கள் குணம், ஆனால் நன்றி மறப்பது அவர்களின் குணம். ஒரு பாம்பிற்கு பால் வார்த்தால் அது விஷமாகத்தான் மாறும். நன்றி கெட்டவனிடம் நீங்கள் பேச பேச உங்கள் இரத்த கொதிப்பு தான் அதிகரிக்குமே தவிர அவனிடம் மாற்றம் வராது. சாணக்கியரின் ராஜதந்திரம். இவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? முழுமையான புறக்கணிப்பு. அவன் உங்கள் முன்னால் வரும்போது அவன் அங்கே இல்லாதது போலவே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் மௌனம் அவனுக்கு ஒரு செய்தியை உரக்கச் சொல்லட்டும். உன்னை ஒரு மனிதனாக கூட நான் மதிக்கவில்லை.
உங்கள் இதயம் தங்கம் போன்றது. அதை துருப்பிடித்த மனிதர்களிடம் கொடுத்து வீணாக்காதீர்கள். மௌனமாக இருங்கள். உங்கள் வெற்றி அவர்களை தின்னட்டும். 5. தகுதியற்றவர்கள். குரங்கின் கையில் கிடைத்த வைரம். நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்தவர்கள் உங்களை நேரடியாக காயப்படுத்தியவர்கள். ஆனால் இந்த 5வது வகை மனிதர்கள் உங்கள் ஆளுமையையே சிதைக்கக்கூடியவர்கள். இவர்களைத்தான் சாணக்கியர் அபாத்திரன் அல்லது தகுதியற்றவர்கள் என்கிறார். இவர்களிடம் நீங்கள் உங்கள் அறிவை பகிர்வது என்பது உங்கள் கையில் இருக்கும் விலையுயர்ந்த வைரத்தை எடுத்து ஒரு குரங்கின் கையில் கொடுப்பதற்கு சமம். குரங்குக்கு வைரத்தின் மதிப்பு தெரியாது. அது அதை வெறும் கல்லாக நினைத்து தூக்கி எறியும். அதுபோல உங்கள் லட்சியங்களையும் பிசினஸ் ஐடியாக்களையும் தரமில்லாத மனிதர்களிடம் சொல்லும்போது அவர்கள் அதை ஏளனம் செய்வார்கள். இவர்கள் யார்? வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய நோக்கமும் இல்லாதவர்கள். எதையும் கிண்டல் செய்வதையே தொழிலாக கொண்டவர்கள். இவர்களிடம் நீங்கள் ஒரு பெரிய கனவை பற்றி பேசினால், இதெல்லாம் எனக்கு எதுக்கு, பேசாம உருப்படியா ஏதாவது வேலை பாரு என்று உங்கள் தன்னம்பிக்கையை வேரோடு அறுப்பார்கள். சாணக்கியர் சொல்கிறார், ஒரு கழுதையிடம் போய் சந்தனத்தின் வாசனையை பற்றி பேசாதே, அது உன்னை உதைக்கும். அதுபோல முட்டாளிடம் அறிவை பேசாதே, அவன் உன்னை ஏமாளி என்பான். ஒரு படிப்பினை கதை. ஒரு மரத்தில் ஒரு பறவை மிக அழகாக கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. ஒரு மழை நாளில் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு குரங்கை பார்த்து பறவை சொன்னது, குரங்கே, உனக்குத்தான் கைகால்கள் எல்லாம் மனிதனைப் போல இருக்கிறதே, ஒரு வீடு கட்டி கொள்ளக்கூடாதா என்று நல்ல ஆலோசனையை கூறியது. அந்த குரங்குக்கு கோபம் வந்தது. இந்த சிறிய பறவை எனக்கு புத்தி சொல்கிறதா என்று ஆத்திரத்தில் அந்த பறவையின் கூட்டையே கலைத்து போட்டது. தகுதியில்லாதவனுக்கு நீங்கள் சொல்லும் அறிவுரை அவனுக்கு உதவியாக தெரியாது, அவமானமாகத்தான் தெரியும். அவன் உங்கள் முன்னேற்றத்தை முடக்க பார்ப்பான். யாரிடம் பேச வேண்டும் என்கிற விவஸ்தை ஒரு வெற்றியாளனுக்கு மிக முக்கியம். உங்கள் கருத்துகள் விலை மதிப்பற்றவை. அதை தகுதியுள்ளவர்களிடம் மட்டுமே பகிருங்கள். மற்றவர்களிடம் உங்கள் உதடுகள் மூடியே இருக்கட்டும். உங்கள் மௌனம் உங்கள் அறிவின் மதிப்பை கூட்டட்டும். மௌனமாக இருங்கள். உங்கள் வெற்றியால் உலகிற்கு பதில் சொல்லுங்கள். 6. அறிவை துஷ்பிரயோகம் செய்பவர்கள். திருடர்களுக்கு திறவுகோல் கடுக்காதீர்கள். நண்பர்களே, இந்த இறுதி வகை மனிதர்கள் மிகவும் நுணுக்கமானவர்கள். இவர்கள் உங்களை காயப்படுத்த மாட்டார்கள், ஆனால் உங்களை பயன்படுத்தி முன்னேற பார்ப்பார்கள். இவர்களை தாம் சாணக்கியர் சுயநல சூழ்ச்சிக்காரர்கள் என்கிறார். உழைப்பு உங்களுடையது, அறிவு உங்களுடையது, ஆனால் அதன் பலனை மட்டும் இவர்கள் அனுபவிக்க துடிப்பார்கள். நம்மில் பலர் செய்யும் மிகப்பெரிய தவறு அறிவாளி என்ற பெயரில் எல்லா ரகசியங்களையும் கொட்டுவது. நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய ஒரு பிசினஸ் ஐடியாவை அல்லது ஒரு தனித்துவமான திட்டத்தை இவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அடுத்த சில நாட்களில் அது அவர்களுடைய ஐடியாவாக உலகிற்கு தெரியும். இவர்களை அடையாளம் காண்பது எப்படி? இவர்கள் உங்களிடம் எப்போதுமே கற்றுக்கொள்ள வருவது போல வருவார்கள். உனக்கு எப்படி மச்சா இவ்வளவு விவரம் தெரியுது என்று ஐஸ் வைப்பார்கள். உங்கள் அறிவின் ரகசியத்தை தெரிந்து கொண்டவுடன் அவர்கள் தங்களின் சுயரூபத்தை காட்டுவார்கள். சாணக்கியர் சொல்கிறார், கறக்கும் பசுவிடம்தான் பால் கேட்க வேண்டும், முட்டும் மாட்டிடம் அல்ல. அதுபோல உங்கள் அறிவை மதிப்பவர்களிடம் மட்டுமே அதை பகிருங்கள். அதை திருடி தங்கள் சுயநலத்திற்கு பயன்படுத்திக் கொள்பவர்களிடம் அல்ல. ஒரு படிப்பினை கதை. ஒரு ஊரில் ஒரு மீனவன் இருந்தான். வலையை எப்படி வீசினால் அதிக மீன்களை பிடிக்கலாம் என்ற நுணுக்கம் அவனுக்கு நன்றாக தெரியும். அவன் பக்கத்து ஊர்க்காரன் ஒருவன், நண்பா, எனக்கும் இந்த வித்தையை சொல்லிக் கொடு என்று ஆசையாக கேட்டான். வேடனும் இறக்கப்பட்டு அந்த வலையை எப்படி பின்ன வேண்டும், எந்த திசையில் வீச வேண்டும் என்ற ரகசியங்களை சொல்லிக் கொடுத்தான். அடுத்த நாள் என்ன நடந்தது தெரியுமா? அந்த பக்கத்து ஊர்க்காரன் வேடன் வருவதற்கு முன்பே ஏரிக்கு சென்று வேடன் சொல்லிக் கொடுத்த அதே இடத்தில் தன் வலையை வீசி எல்லா மீன்களையும் பிடித்து கொண்டான். வேடன் ஏரிக்கு வந்தபோது மீன்களும் இல்லை, அவனுக்கு வேலையும் இல்லை. அவன் சொல்லிக் கொடுத்த வித்தையே அவனுக்கு எதிராக மாறியது. திறமை என்பது ஒரு பொக்கிஷம். அதன் சாவியை தகுதியற்றவர்களிடம் கொடுத்தால் அவர்கள் உங்கள் வீட்டிலேயே வைத்து உங்களை பூட்டி விடுவார்கள். யாருக்கு எதை சொல்ல வேண்டும், எதை மறைக்க வேண்டும் என்பதில் ஒரு ராஜதந்திரியை போல இருங்கள். முடிவுரை: மௌனத்தின் சிம்மாசனம். நண்பர்களே, உங்கள் நாக்கு ஒரு கூர்மையான வாள். அதை தேவையற்ற நேரத்தில் உரையிலேயே வைத்திருங்கள். அதிகம் பேசுபவன் சத்தத்தை உருவாக்குகிறான், மௌனமாக இருப்பவன் சரித்திரத்தை படைக்கிறான். இன்று முதல் ஒரு சபதம் எடுங்கள், தகுதியற்றவர்களிடம் என் மௌனமே பதிலாக இருக்கும் என்று. இந்த வீடியோ உங்கள் சிந்தனையை மாற்றியிருந்தால் கமெண்டில் ஐ வில் லீட் வித் சைலன்ஸ் என்று பதிவிடுங்கள். உங்கள் வெற்றி உங்கள் மௌனத்தில் தொடங்கட்டும். மாற்றத்தை விதைப்போம். நன்றி, வணக்கம்.